சாப்பிட முடிந்தது. பூமிக்கு அருகில் உள்ள வெள்ளிக்கோள் சூரியனில் இருந்து சரியான தொலைவில் உள்ளது. தற்போதுள்ள நிலையில் வெள்ளிக்கோளின் வெப்பநிலை மிகவும் அதிகமாக, அதாவது 900 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உள்ளதால் அந்த கோளில் நீரினை எந்த நிலையிலும் காணவில்லை. அந்த கோள் முழுவதும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளதால் நீர் உருவாக்கம் தடைப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள மற்றொரு கோள் செவ்வாய். இது சூரியனிலிருந்து சற்று தொலைவில் குறைந்த அளவு வளிமண்டலத்துடன் உள்ளது. இங்கு உயிர்கள் வாழ்வது சாத்தியமா? ஏனெனில் இங்கு பகல் நேர வெப்பநிலை நமக்கு ஏற்றாற் போல இருந்தாலும் இரவில் -100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் குறைவாக உள்ளதால் இங்கு நீர் உறைந்து விடுகிறது. நாசா பல ஆய்வுக்களங்களை அனுப்பியுள்ளது. உதாரணமாக 2013ஆம் ஆண்டு கியூரியாசிட்டி விண்கலன் செவ்வாய் கோளில் இருந்து எடுத்து வந்த பாறைகளில் நீர் மூலக்கூறுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்குள்ள பண்டைய ஏரியில் இருந்து எடுத்து வரப்பட்ட கற்களில் உயிர் தோற்றத்திற்கான அங்கக வேதி மூலக்கூறுகள் உள்ளதாகவும் கண்டறியப்பட்டது. செவ்வாயில் உயிரினங்கள் வாழ தேவையான சூழ்நிலைகள் உள்ளனவா? பூமி சூரிய குடும்பத்தின் 3வது கோளாகும். பூமியில் உள்ள நிலப்பரப்பு பச்சை மற்றும் பழுப்பு வண்ணத்திலும், கடல் நீல நிறத்திலும், மேகங்கள் வெண்மை நிறத்திலும் காணப்படுகிறது. பூமியின் பெரும்பாலான பகுதிகளில் நீர் நிறைந்து காணப்படுகின்றது. உயிர்கள் செழித்து வாழும் நீர். பூமி ஒரு தங்கக்கேச மங்கைக்கோள் ஆகும். பூமி சூரியனிலிருந்து சரியான தொலைவில் உள்ளதால் இங்கு நீர் திரவ நிலையிலும் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான வேதி மூலக்கூறுகளும் ஆற்றலும் கிடைக்கிறது. நம்முடைய பூமியின் வளிமண்டலம் ஒரு வெப்பம் கடத்தா பொருளாக செயல்படுகிறது. பகல் நேரத்தில் சூரியனிலிருந்து பூமிக்கு வரும் கதிர்வீச்சு எதிரொலித்தல் காரணமாக வளிமண்டலத்திலிருந்து வெளியே சென்று விடுவதால் பூமியின் வெப்பநிலை சீராக உள்ளது. பூமியின் பரப்பை நோக்கி வருகின்ற கதிர்வீச்சில் 50% கதிர்வீச்சு மேகங்களால் எதிரொலிக்கப்பட்டு அண்டவெளியை அடைகிறது. மீதமுள்ள கதிர்வீச்சு மட்டுமே பூமியை வந்தடைகிறது. பூமியிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட வெப்பத்தின் ஒரு பகுதி மேகங்கள் மற்றும் வளிமண்டல வாயுக்களால் உட்கவரப்பட்டு மீண்டும் பூமியை நோக்கி வெளிப்படுவதால் இரவு நேரங்களில் பூமியின் வெப்பநிலை குறையாமல் சீராக உள்ளது. பகல் மற்றும் இரவு நேரங்களில் பூமி பரப்பின் வெப்பநிலை கடலில் இருந்து பாலைவனம் வரை 1 முதல் 50 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வேறுபடுகிறது.